அதாவது இந்த சிவாஜி படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏங்க அவர் பாட்டுன்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு போயிருப்பாரு, நீங்க தேவையில்லாம அதை தடுத்து நின்றீங்க. இன்னைக்கு இந்தியா பூரா இருக்கிற எல்லா மேகசைன்லயும் அவர் தாங்க ஹெட்லைன்ல இருக்காருன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இன்றைய பாஜக அரசு 2028க்குள்ள மாநில அரசுகள் இருக்க எல்லா உரிமையும் காலி பண்ணிட்டு எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சதித்திட்டத்தை போட்டாங்க. இன்னைக்கு அந்த சதித்திட்டத்துக்கு எதிராக இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த மாநில முதல்வர்களையும் ஒன்று திரட்டி அவங்களுக்கு எதிராக நிக்க வைக்க போறாரு. அந்த வேலையை தான் வந்து இன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காங்க. ஒரு குழுவையும் அமைச்சு அந்த குழுவுக்கு மூத்த நீதிபதி, அதாவது உச்சநீதிமன்றத்துடைய ரிட்டையர்டு ஜட்ஜ் குரியன் ஜோசப் அவர்கள் வந்து தலைமையில போட்டு கடல்சார் மேலாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் அசோக் வர்தகன் செட்டி, இவர் மட்டும் இல்லாம முன்னாள் திட்டக்குழு தலைவர் நாகநாதன், இவங்களோட தலைமையில ஒரு குழுவை அமைச்சு ஒரு அறிக்கையை ரெடி பண்ண சொல்றாரு. அந்த அறிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம், மாநில அரசுக்கு என்ன அதிகாரம், எத்தனை நாள் தான் இன்னும் நாங்க வந்து ஒன்றிய அரசு கிட்ட எல்லாத்தையும் போய் நிக்கிறது, நாங்க என்ன படிக்கணும் நீங்க முடிவு பண்ணுவீங்க, நாங்க என்ன மொழி பேசணும் நீங்க முடிவு பண்ணுவீங்க, எங்களுக்கு எவ்வளவு பணம், அதாவது எவ்வளவு நிதி கொடுக்கணும் அப்படின்றதுல நீங்க முடிவு பண்ணுவீங்க, வரி போடுவீங்க, அந்த வரியை நீங்க வாங்கிப்பீங்க, அதுல எவ்வளவு எங்களுக்கு கொடுக்கணும்ன்றத நீங்க முடிவு பண்ணுவீங்க. இப்படி பல உரிமையை வந்து உங்ககிட்ட போராடிட்டே இருக்கணும். இது இல்லாம தலைவலியா நீங்க ஆளுநர்ன்ற பேர்ல உங்க ஆளை இங்க அனுப்புவீங்க. அவங்க நாங்க எங்க மக்களுக்கு என்ன தேவைன்னு முடிவு பண்ணி சில சட்ட மசோதாக்களை கொண்டு வந்தா அதுல கையெழுத்து போடாம அவர் இழுத்தடிப்பாரு. ஸோ இதெல்லாம் சமாளிச்சு உச்சநீதிமன்றத்துக்கு போய் நாங்க எங்களோட உரிமையை ஒவ்வொரு வாட்டியும் போராடி வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. இனி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்றிய அரசு கிட்ட நாங்க வந்து போராடிட்டு இருக்க முடியாது. மாநில அரசுக்கு எல்லா உரிமையும் வேணும். எல்லா உரிமையும் நீங்க டெல்லியில கொண்டு போய் குவிச்சு வச்சுக்கிறீங்க, உங்ககிட்ட நாங்க கெஞ்சிட்டே இருப்போமா? அப்படி கெஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லி 2025 ஏப்ரல்ல இந்த குழு வந்து இவர் அமைக்கிறாரு. 2026 பிப்ரவரி 16ஆம் தேதி வரை இந்த குழு ஒரு ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு ஆப் 2 ஆப் இல்ல, கிட்டத்தட்ட 11 ஆப்புகள் லிஸ்ட் போட்டு ரெடி பண்ணி இன்னைக்கு அதை மற்ற மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அசாம், பஞ்சாப், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அது மட்டும் இல்லாம ஒடிசா, இந்த மாதிரி எல்லா மாநில மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு பண்ணி அந்தந்த மாநிலத்துக்கு அதை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இந்த அறிக்கை போய் அவங்க கிட்ட சேரப்போகுது. சேர்ந்த உடனே அவங்க படிச்சு பார்த்து, ஆமால இதெல்லாம் நம்ம உரிமை தானே, நம்ம கிட்ட இருந்து புடுங்கினது தானே, இதை எப்பயாவது நம்ம வந்து மீட் ஆகணுமே அப்படின்ட்டு ஒரே லைன்ல எப்படி இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு மொழி போருக்காக எல்லா முதல்வர்களையும் ஒன்று சேர்த்தாரோ, டீலிமிட்டேஷனுக்காக எல்லா முதல்வர்களையும் ஒன்று சேர்த்து ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து நிக்க வச்சாரோ, அதே மாதிரி 2028ல பாஜக போட்ட பிளானை தவிடு பொடி ஆக்கிறதுக்காக ஒட்டுமொத்த மாநில முதல்வர்களையும் ஒன்று சேர்க்கிற வேலையை வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காரு. அப்படி என்ன 10 ஆப் அவர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்த்து டெல்லி இவ்வளவு தூரம் பதறது. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் இந்த 11 இது லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, இதை பார்த்துட்டு மற்ற முதல்வர்களும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நம்ம கடை நடத்த முடியாது, கடையை காலி பண்ணிட்டு சாத்திட்டு கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்ற நிலைமைக்கு தான் இன்னைக்கு டெல்லியில பரபரப்பா பேசிட்டு இருக்காரு. அப்படி என்ன 10 பாயிண்ட், அந்த 10 பாயிண்ட்ல எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநருக்கு ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இங்க உதாரணத்துக்கு RN ரவி அவர்கள் எடுத்துக்கோங்களேன். இப்ப இருக்கிறவர் சொன்னாதான் புரியும் எந்த அளவுக்கு ஆளுநர்கள் வந்து மாநில அரசுக்கு தடையா இருக்கிறாங்க அப்படின்னு. அவர் RN ரவி அப்படின்னு சொல்றதை விட, ஆளுநர் ரவின்னு சொல்றதை விட RSS ரவி அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா எந்த மாநிலத்துக்கு என்னென்ன வேணும், என்னுடைய மாணவர்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்ற முடிவை நம்ம மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சட்ட திருத்த மசோதா வந்து கொண்டு வராங்க. இதுல இவர் கையெழுத்து போடாம ஏதோ பாஜக கிட்ட சம்பளம் வாங்கின மாதிரி இவர் வந்து அதை எடுத்துட்டு போய் பெட்டி ட்ரங்க் பெட்டி அடியில போட்டு காலை கடத்திட்டு சொல்றாரு பேரண்ட்ஸ் கிட்ட, நான் கையெழுத்து போடனா அது டெட் அகலதான் அப்படின்ற மாதிரி வருஷக்கணக்கா இது பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போய் இவங்க என்ன பண்றாங்க, உச்ச நீதிமன்றம் போய் கால அவகாசத்தோட அவங்க வந்து போராடி அதை மீட் எடுத்துட்டு வராங்க. உதாரணத்துக்கு நீட்டுக்கு எதிராக தமிழக அரசு, அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து கேன்சல் பண்றதுக்காக ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வராரு. ஆனா கையெழுத்து போடாம அதை ஜனாதிபதிக்கு அனுப்புறதாக இருக்கட்டும், தமிழ்நாடுடைய பேரை வந்து தமிழகம் அப்படின்னு மாத்துங்க அப்படின்னு சர்ச்சை பண்ணதா இருக்கட்டும், இதே மாதிரி துணைவேந்தர்கள் நியமனத்துல நான் சொல்ற ஆளத்தான் உள்ள சேர்க்கணும் அப்படின்னு ஆளுநர் கலாட்டா பண்ணி அதுக்கு கையெழுத்து போடாம பிரச்சனை பண்ணதாக இருக்கட்டும். இது இல்லாம வந்து நீங்க தேசிய கீதை பாடணும், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினதுக்கு அப்புறம் தேசிய கீதை பாடுங்க, இல்லைன்னா நான் வந்து வாசிக்க மாட்டேன், இருக்கிற ஒரே வேலை அவங்க கொடுக்குற அறிக்கையே வாசிக்கிறது தான், ஆனா அந்த மாதிரி எதுவுமே செய்யாம நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு எழுந்து கிளம்பி போறாரு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட்களை நீங்க அங்க இருந்து அனுப்பி உங்களுக்கு ஃபேவரா அவங்களை வேலை செய்ய வச்சுட்டு இருக்கீங்களே, இது எதனால நீங்க அனுப்புறீங்கன்ற ஆப்ஷன் இருக்கிறதுனால தானே. ஸோ அந்த வேலையே இங்க வேண்டாம். நாங்க 3 பேர் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்
லிஸ்ட்டை கொடுக்குறோம், அந்த லிஸ்ட்டை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆளுநராக அனுப்புங்க. ஸோ அதை சூஸ் பண்ணுற ஆப்ஷன்றது இனிமே சட்டசபைக்கு தான் இருக்குது அப்படின்னு அந்த அறிக்கையில் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மாநில சட்டமன்ற பரிந்துரைக்கும் 3 பேரில் ஒருவரை ஆளுநராக நியமிக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்காமல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடாது. பாஜக வந்த பிறகு பண்ணுற ஒரே வேலை என்ன பார்த்தீங்கன்னா, நைட்டோட நைட்டாக சட்டத்தை மாற்றுறது, அதுவும் அது சமஸ்கிருதத்தில் அந்த பேரை மாற்றுறது, செக்குலரிசம் அப்படின்ற பேரை வந்து நீக்கிறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய விருப்பமே இல்லாமல் பல சட்டங்களை இவங்க நிறைவேற்றிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு வக்பு சட்டமாக இருக்கட்டுமே, அந்த வக்பு போர்டில் வந்து இஸ்லாமிய இல்லாத 2 பேரை உள்ள வந்து நான் கொண்டு வந்து வைப்பேன். இப்போ அறநிலைத்துறையில் கொண்டு வந்து முஸ்லீம்ஸ் 2 பேரை உட்கார வைப்பீங்களான்னு கேட்டால் அதுக்கு வாய் திறக்க மாட்டாங்க. ஆனால் வக்பு போர்டில் வந்து இஸ்லாமிய இல்லாத 2 பேரை நான் உட்கார வைப்பேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறதாகட்டும். சிஏஏ குடியுரிமையை வந்து நிரூபிக்கிற மாதிரி ஒரு வேலை, சிஏஏன்னு ஒரு சட்டம். வேளாண் சட்டம், விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக 1 வருஷ காலம் வந்து அங்கே டெல்லியில் போராடிட்டு இருந்தாங்க, செத்து மடிஞ்சாங்க. இதை பற்றி எதையும் கேர் பண்ணிக்க 1 வருஷம் அந்த போராட்டம் நடந்து கடைசியில் இவர் தேர்தலுக்காக வந்து சரண்டர் ஆகி அதை வாபஸ் வாங்கினார். இப்படி பல சட்டங்களை வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இனிமேல் கொண்டு வரக்கூடாது. பொதுமக்களுடைய கருத்தை கேட்டு இந்த சட்டம் வந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொன்ன பிறகு தான் நீங்கள் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து புது மாநிலத்தை உருவாக்குவதற்கான மசோதாவை அறிமுகம் செய்யும் முன் பாதிக்கப்படும் மாநிலத்தின் சட்டமன்ற ஒப்புதலை பெற வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு மாநிலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாநிலத்தை வந்து நான் வந்து 2ஆ உடைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே பாஜக என்ன பிளான் பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த மாநிலத்தை தமிழ்நாடை வந்து 3ஆ உடைக்கணும். அப்படி 3ஆ உடைச்சிட்டா என்ன, இப்போ கொங்கு பெல்ட்னு ஒன்று, தென் தமிழகம், வட தமிழகம் 3ஆ பிரிச்சிட்டா, இப்போ எப்படி டெல்லியை நோக்கி நம்ம வந்து என்னன்னு கேள்வி கேட்காம காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் அணை பிரச்சனை அப்படின்னு தென்னிந்தியாவுக்குள்ளே நம்ம ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த தென்னிந்தியா ஒன்றா சேர்ந்துட்டா அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடணும், அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ அதனால தான் நம்மளை அடிச்சுக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்களாம் ஒத்துமையாக இருக்கிறதுனால தான் நம்ம அங்கே கால் ஊன முடியல. அப்போ தமிழ்நாட்டையே 3ஆ பிரித்து போங்க ராஜா உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கோங்கன்னு அப்படி அடிச்சுக்க விட்டுட்டா நம்ம வேலை ஈஸி ஆகிடும். இப்போ கொங்கு மண்டலத்தில் கொண்டு போய் அண்ணாமலை முதல்வராக உட்கார வச்சிடலாம், அந்த பக்கம் அன்புமணி, இந்த பக்கம் யாருன்ட்டு பார்த்து நம்ம உட்கார வச்சுட்டு நம்ம ஆளுங்களை இது பண்ணி இறக்கி விடலாம் அப்படின்ற பிளானை அவங்க பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இல்லை, ஒரு மாநிலத்தை உருவாக்குறதுக்கு மசோதாவை அறிமுகம் செய்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய மாநிலத்துடைய சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும். அப்படின்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எந்த மாநிலத்திலும் உடைக்க முடியாது. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே மொழி இந்தியா கைவிட வேண்டும். அது எப்படி ஒரே நாடு ஒரே மொழியில் நான் கேட்கிறேன். இப்போ இந்தியான்றது அண்ணா அன்னைக்கு சொன்னார், இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு துணை கண்டம் அப்படின்னு தான் அவர் சொன்னார். இங்க பல மாநிலங்கள் இருக்கு, பல மொழி பேசிட்டு இருக்காங்க. தமிழ் இருக்கு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடிசா அப்படின்னு நிறைய மாநில மொழிகள் இருக்கு. இப்போ வட மாநிலத்தில் எடுத்துட்டீங்க, அங்க பல மாநில மொழிகள் அழிஞ்சே போச்சு. இப்போ இந்த இந்தி திருப்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நிறைய பேர் ஆமா எங்க மாநிலத்தோட மொழி நாங்க அழிய விட்டோம், எல்லாருமே நாங்க ஹிந்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஹிந்தின்ற ஒரு லாங்குவேஜை இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜை நான் டிக்ளேர் பண்றதுக்கான வேலையை தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, மத்திய அரசு பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு பாஜக மட்டும் இல்லை, அன்னைக்கு காங்கிரஸுமே அதை பண்ணிட்டு தான் இருக்கு, இந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா அறிவிக்கணும்னு. இதுக்கு அண்ணா ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொன்னார். அதாவது இந்தின்றது அதிகப்படியான மக்களால் பேசப்படுவது அப்படின்றதுக்காக அது இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் நீங்க சொன்னீங்கன்னா, இந்தியாவில் நிறைய காக்கா தான் நிறைய இருக்கு, அப்போ காக்காவை நீங்க தேசிய பறவையை அறிவிக்க வேண்டியது தானே, ஏன் மயிலை அறிவிச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தானே. அப்போ நீங்க அதை அதிகப்படியாக பேசுறதுக்காக அது தேசிய மொழி ஆகாது. இங்க பல மொழிகள் இருக்கு. அப்படி ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்னு வரும்போது அது பல மொழிகளை அழிக்கிறது மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாக பிரச்சனை இருக்கும். இப்போ ஹிந்தி கத்துக்கிட்ட மட்டும் தான் பாராளுமன்றத்தில் போய் பேச முடியும், இங்கிலீஷ் கத்துக்கிட்டாலும் அதுல யூஸ் இல்லை அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்புல பாதிப்பு வரும். இது மட்டும் இல்லாம கலாச்சாரம் அழியும் போகுது. இப்போ தமிழ்நாடோட கலாச்சாரமே அழிஞ்சு போயிட்டு, தமிழ் மொழி இல்லை, அதோடைய வரலாறு, அதோட இலக்கியம் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்ற கொள்கையை கைவிடணும் அப்படின்னு சொல்லி அடுத்த அந்த அறிக்கையில வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்தது மும்மொழி திட்டம் தோல்வி என்பதை உணர்ந்து இருமொழி திட்டத்தை மாற வேண்டும். மும்மொழி திட்டம் அப்படின்றது எவ்வளோ மோசமானது. அதாவது இப்போ மும்மொழி திட்டம் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ஒன்று, மதர் லாங்குவேஜ் ஒன்று, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஏதாவது ஒரு லாங்குவேஜ், இந்தியாவில் பேசக்கூடிய ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் பேசுங்கன்னு வாங்க. ஆனால் அதுக்கான டீச்சரை நியமனம் பண்ண மாட்டாங்க, அதுக்கான நிதி
நிதியை ஒதுக்க மாட்டாங்க. கேட்டால் ஹிந்தி டீச் பண்ண தான் டீச்சர் இருக்காங்க, உனக்கு வேற வழி இல்லை, நீ இந்தியை கற்றுக்கோ அப்படின்வாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா சைடு கேப்பில் இவங்க வந்து இந்தியை மட்டும் கற்றுக்கிற மாதிரி, அதாவது பின்வாசல் வழியாக இந்தியை மட்டும் தான் வந்து பிரதான மொழியாக கற்றுக்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. வேற எதுக்கும் டீச்சரும் வைக்க மாட்டாங்க, வேற எதுக்கு நிதியும் ஒதுக்க மாட்டாங்க. கேட்டால் மும்மொழி கொள்கை, இந்தியாவில் இருக்க இன்னொரு மொழியை தானே படிக்க சொல்கிறோம், ஸோ நான் ஏன் ஹிந்தி படிக்கணும்? இதுக்கும் அண்ணா அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார்னா, அதாவது உலக தொடர்புக்கு ஆங்கில மொழி, உள்ளூர் அலுவலகத்துக்கு தமிழ் மொழி அப்படின்னு அந்தந்த மாநில மொழி அவன் பேச போகிறான். மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரு பொது மொழியாக ஆங்கிலம் இருக்குது. ஏன்னா உலகத்தோடையும் பேசிக்கலாம், மற்ற மொழியோட பேசிக்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் நான் என்னோட மொழி நான் கற்றுக்க முடியாது, அந்த மாநிலத்தில் வேலைன்னு போது நான் அன்னைக்கு கற்றுக்கிறேன். ஸோ மும்மொழியை நீங்கள் கைவிடுங்க, இது வேண்டிய, அதாவது தேவையில்லாத ஒரு ஆணி, மும்மொழி கொள்கை அப்படின்றது தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மாநிலங்களுக்கான தொகுதி ஒதுக்கப்படுவதற்கு எண்ணிக்கை முடக்கத்தை 2126 வரை நீட்டிக்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும். அதாவது ஒன்றிய அரசு 1971 சொல்லுச்சு ஜனத்தொகையை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுச்சு. ஒன்றிய அரசு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி இங்கே தென்னிந்தியாவில் எல்லா மாநிலம், குறிப்பாக தமிழ்நாடு என்ன பண்ணுச்சுன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் கொண்டு வந்துச்சு. இதில் நீங்கள் நிறைய தமிழ் சினிமா நாளைக்கு பார்க்கும்போது தெரியும், நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ரொம்ப அழகாக குடும்ப கட்டுப்பாடை பற்றி விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி ரொம்ப சீக்கிரமாக பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. இப்போ ஒன்றிய அரசு சொன்னதை செஞ்ச ஒரே காரணத்துக்காக இவங்க டீலிமிட்டேஷன், மக்கள் தொகை அடிப்படையில் நான் வந்து தொகுதியை வந்து வரையறுக்கிறேன். அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதியை வரையறுத்தீங்கன்னா தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு அதிகப்படியாக எம்பிகள், அதாவது அந்த சீட்டை வந்து இழக்க நேரிடும். ஸோ இதை செய்யக்கூடாது, நீங்கள் சொன்னது நாங்கள் வந்து செஞ்சதுக்கு எங்களுக்கு இதுவா, இப்போ நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம், இப்போ அதே மாதிரி நார்த்தில் ஃபாலோ பண்ணாங்கன்னா கேட்டால் பண்ணலை. அவங்க வந்து இருக்க ஜனத்தொகையை பெருக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஜனத்தொகை அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த டீலிமிட்டேஷன் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய, குறிப்பாக பீகார், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் குஜராத், ராஜஸ்தான், இந்த இந்தி பெல்ட்டில் இவங்களுக்கான எம்பிக்களோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாகிடும். இங்கே தென்னிந்தியாவில் கம்மியாயிடும். இப்போ லோக்சபாவில் தென் மாநிலத்திற்கான பங்கீடு அப்படின்றது 24% இருக்குன்னா அது இவங்க இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்ததுக்கு அது 18% குறைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகமாக இருக்கிறது. ஸோ அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, நான் ஏன் உன் மாநிலத்தை வந்து உன்னை கைப்பற்றி அங்கே ஒரு எம்பி தேர்தல் நிற்க வச்சு ஆளை ஜெயிக்க வச்சு அவன் என்னோட ஃபேவராக வந்து இவ்வளோ விஷயம் எதுக்கு, எனக்கு ஃபேவராக இருக்க இந்தி பெல்ட்டில் இருக்க மாநிலங்களில் நான் அதிகப்படியான தொகுதிகளை உருவாக்கி அங்கே எம்பிங்களை ஜெயிச்சிட்டேன்னா உங்களுடைய இதுவே வேணாம், உங்கள் சங்காத்தமே வேணாம், நீங்கள் யாரோ ஏதோ இருந்துட்டு போங்க. ஏன்னா மொத்த அதிகாரமாக அவங்கக்கிட்ட இருக்குது. எத்தனை எம்பிகள் வேணுன்றதை அவங்களே உண்டு பண்ணிக்கிட்டாங்க. இப்போ மற்ற மாநிலத்தோட எம்பிகள் தேவையில்லை. எதிர்கட்சியோடைய ஒரு பலமே இல்லாமல் எதிர்கட்சின்ற ஒரு விஷயத்தை காலி பண்ணிட்டு இந்த எம்பிகளை வச்சுட்டே என்னால் ஆட்சி அமைக்க முடியும், இஷ்டத்துக்கு சட்டம் கொண்டு வரையும், நான் ஒரு சர்வாதிகார இதில் ஜனநாயகமே இல்லாமல் அதை குழி தோண்டி புதைச்சிட்டு சர்வாதிகாரி மாதிரி ஆட்சி நடத்த முடியும் அப்படின்ற வேலை தான் இந்த டீலிமிட்டேஷன். இதை தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் சொன்னாங்க, நம்ம தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இதையும் வந்து 2126 வரை தள்ளி வைக்கணும். இதுதான் 1971 இந்திரா காந்தி அம்மையா சொன்னாங்க. நம்ம பேச்சை கேட்டு தான் அவங்க பாப்புலேஷன் குறைச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது தப்பு. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நான் இதே தொடரட்டும், இப்போ என்ன மாதிரியான பங்களிப்பு இருப்போ அதே தொகுதி வந்து தொடரட்டும் அன்னைக்கு சொன்னாங்க. இதை தான் இன்றைக்கும் சொல்கிறாங்க. அடுத்து 100 ஆண்டுகளுக்கு இதே நிலைமை வந்து நீடிக்கணும், நீங்கள் எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அறிக்கையில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மாநில பட்டியலில் மாற்றப்பட வேண்டும். கல்வி வந்து முதல்ல மாநில பட்டியலில் தான் இருந்தது. ஸோ இது வந்து பொது பட்டியலுக்கு வந்து எப்போ போச்சுன்னா எமர்ஜென்சி பீரியட் 1976 இந்திரா காந்தி அம்மையார் வந்து போனாங்க. ஸோ இப்படி இது பொது பட்டியலில் இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்க, மத்திய அரசோடைய நிதி கிடைக்கும், இதை வச்சு நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு தேதியில் மத்திய அரசோடைய நிதி 2500 கோடி வந்து வரணும். கல்விக்கான நிதின்றது 2500 கோடி வரணும். அந்த SSA, அதாவது சர்வ சிக்ஷா அபியானியா, வேறுங்க நம்ம வாயிலே நுழையாது, அந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க. இந்த SSA மூலயமா நம்மளுக்கு வர வேண்டிய தொகை அப்படின்றது 2500 கோடிக்கு மேலே வந்து வரணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோ, நான் உனக்கு வந்து காசை கொடுக்குறேன், ஆனால் உன் காசு எனக்கு தேவையில்லை, என் பசங்களை வந்து மும்மொழி கொள்கை படிக்க வச்சு பின்னோக்கி நான் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் கூட கிட்டத்தட்ட 48,000 வெறும் பள்ளி கல்விக்கு மட்டும் இந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனாலேயே காசு நான் கொடுக்கணும், 75%லேருந்து 85% வரைக்கும் நான் நிதி ஒதுக்கணும். நீ கொடுக்க வேண்டிய நிதியும் நீ கொடுக்க மாட்டேன், இடத்த நான் கொடுக்கணும், இந்த இடத்துல யூனிவர்சிட்டி கட்டிக்கோ, இந்த இடத்துல வந்து நீ வந்து ஸ்கூல் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இடத்த
பணத்தை நான் குடிக்கணும், நிதியை நான் செலவு பண்ணணும். ஆனால் இவர் என்ன பண்ணுவாராம், பேர் மட்டும் இவங்க பேரை வந்து இது பண்ணிப்பாங்களா, உள்ள யார் துணைவேந்தராக வரணும்னு இவங்க முடிவு பண்ணுவாங்களா, அந்த துணைவேந்தரம் எந்த இதுலேருந்து வரணும் அதுக்கான மாற்றத்தையும் இவங்களே போட்டுப்பாங்களா, என்ன உள்ள படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வருவாங்களா, புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது இவங்க இஷ்டத்துக்கு கொண்டு வருவாங்களாம். இப்போ இதெல்லாம் ஏன் வருது? கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால தானே. என் மாணவர் வந்து எதை படிக்கணும், என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், போகிற போக்க பார்த்தா நீட்டு மட்டும் இல்லை, டிகிரிக்கும் நம்மளாம் சாதாரணமாக பிஏ பிஎஸ்சிலாம் படிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கும் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற நிலைமைக்கு பாஜக தள்ளிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால தானே இப்படி பண்ணுறீங்க. நாங்களாம் ஏதோ படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் ஒரு டிகிரியாவது முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ என் வீட்டில் நான் தான் முதல் பட்டதாரி, ஒரே ஒரு பட்டதாரி. இப்போ என் பிள்ளைங்க வந்து படித்து வரும்போது நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் டிகிரி என்ட்ரன்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த புதிய கொள்கை வந்துச்சுன்னா 5வது 8வது 10 11 12 வந்து பப்ளிக் எக்ஸாமா, இது இல்லாமல் டிகிரிக்கு வேற நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் போடுமா. இப்போ இந்த பிள்ளைக்கு படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குமா, இல்லை படிப்பு ஒரு ப்ரெஷர்ன்ட்டு தூக்கி போட்டு ஓடி போயிடுமா? ஸோ இந்த மாதிரி பிள்ளைகள் படிப்பு ப்ரெஷர் தாங்காமல் ஓடி போயிடணுன்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரியான வேலைலாம் செய்கிறாங்க. இந்த பிரச்சனைலாம் பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால தானே வருது. இதை தூக்கி மாநில பட்டியலில் போடு, நான் கொண்டு வரேன், நான் வந்து அதுக்கான முடிவு பண்ணுறேன், நான் இடம் கொடுக்குறேன், நான் காசு கொடுக்குறேன், அவங்க என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுன்றது நானே முடிவு பண்ணுறேன், அதையும் நீங்கள் வந்து மாநில பட்டியலில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பல அதிரடியான அறிக்கைகளை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கை வந்து சட்டமன்றத்தில் இவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து இது என்னென்ன மாதிரியான அடுத்தடுத்த நிலைக்கு போகுது, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.